இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஃபயர் ஆச்சுன்ட்டு ஒரு வத்திக்குச்சோ இல்லை ஒரு பெட்ரோலை வந்து நம்ம கொளுத்தி போட்டாலும் இந்த அளவுக்கு ஃபயர் ஆகுது. அந்த அளவுக்கு இந்த பேட்டரியில் ஒரே ஒரு லேயர்லேருந்து இவ்வளோ ஃபயர் வந்திருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்ட் டைம்லேயும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி வெடிக்கிறதுக்கு நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எப்பயுமே ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்கிறது இல்லை, அதில் இருக்க பேட்டரி தான் வெடிக்கும். ஸோ அதுக்கோசமே நம்ம ஒரு டெட் பேட்டரி எடுத்து பேட்டரி வந்து வெடிக்குமான்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆனில் கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை வீட்டில் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா இன்ஜுரி ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டரியில் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பிஎம்சின்னு ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிஎம்சினா பேட்டரி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் வந்து நிறைய டைப் இருக்குது. லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் பாலிமர் பேட்டரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெட் ஸ்டேட் பேட்டரி, அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி 3900 mAh உள்ள ஒரு பேட்ரி. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெட் பேட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் சொன்னேன். பாசிட்டிவை வந்து ஆனோடனும் நெகட்டிவை வந்து கேத்தோடனும் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லித்தியம் வந்து ஆனோடாகவும் கிராபைட் வந்து கேத்தோடாகவும் செயல்படுது. ஸோ பேட்டரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது நெகட்டிவ் சைடில் இருக்க எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் சைடுக்கு வந்து மூவ் ஆகும். இதுவே நம்ம பேட்டரியை வந்து சார்ஜ் போடும்போது என்ன ஆகும்னா, பாசிட்டிவ் சைடில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சைடுக்கு வந்து மூவ் ஆகும். இதுதான் வந்து சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ்ன்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் நம்மளாம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, சார்ஜ் போட்டுகிட்டே வந்து மொபைலில் கேம் விளாட்றது, பாட்டு கேட்குறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அதனாலே பேட்டரியோட லைஃப் வந்து சீக்கிரம் வந்து டவுன் ஆகிடும். அதே போல் வந்து வெடிக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொபைல் கடையில் வந்து அவங்க மொபைல் பேட்டரியை வந்து கொடுத்து மாற்ற சொல்லுவாங்க. ஸோ பழைய பேட்டரியை வந்து கையோடு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. அதை வீட்டில் வாங்கி வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் அந்த பேட்டரியில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உப்ப ஆரம்பிக்கும். இல்லைனா ஒரு சில டைம் வந்து பவர்ஃபுல்லாக வெடிக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேஸ்ட்டு பேட்டரியை வந்து குழந்தைங்கிட்ட வந்து விளாட கொடுத்துருவாங்க. அவங்க அதை பல்லால் கடிச்சு விளாட்றது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போதும் நிறைய ஆபத்து இருக்குது. ஏன்னா இந்த பேட்ரி வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வெடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது உள்ள வந்து லேயராக வந்து லித்தியமையும் கிராபைட்டையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பேட்ரி வந்து என்னென்னா, கஸ்டமர் வந்து ஃபுல்லி டெட்டுன்னு தான் நம்மக்கிட்ட கொடுத்தாரு. அதோடு சேஞ்ச் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கட்டவரல்கிட்ட ஒரு மார்க் இருக்குது. ஸோ பேட்ரி வந்து ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது உள்ளே இருக்க லேயரை ஒன்று ஒன்றா பிரிக்கும் போது தான் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு லேயர் கூட இன்னொரு லேயர் டச் ஆனோடனே பேட்ரி வந்து ஃபுல்லாக ஃபயர் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவோம். இப்போ ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு சார்ஜர் போட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகும்னா, எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடுக்கும், நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கும் ஒரே டைமில் அட் அ டைமில் வந்து மூவ் ஆகும்போது பேட்ரி வந்து உப்பத்துக்கோ இல்லைனா ஃபயர் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த பேட்ரி வெடித்ததுனால இன்ஜுரியாகவும் ஆகியிருக்காங்க. இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது பேட்டரி ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா உடனடியாக நம்மளுக்கு அலர்ட் வந்துடும், கூல் டவுன் பண்ண சொல்லி வந்துடும். இன்னும் நிறைய பேர் வந்து பேக்கில் வந்து ஃபேன்லாம் வச்சு அதை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் சும்மா தின் லேயராக தான் இருந்தது. ஒவ்வொரு லேயராக பிரிக்கும்போது தான் ஒரு குறிப்பிட்ட லேயர் வந்தோடனே ஃபயர் ஆகி பேட்ரி வந்து 2 லேயருக்கு வந்து ஃபயர் ஆகிடுச்சு. அதை இப்போ உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பட்டுன்னு வெடித்து தான் இந்த ஃபயர் வந்தது. நல்லா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஃபயர் ஆச்சுன்ட்டு, ஒரு வத்திக்குச்சோ இல்லை ஒரு பெட்ரோலை வந்து நம்ம கொளுத்தி போட்டாலும் இந்த அளவுக்கு ஃபயர் ஆகுது. அந்த அளவுக்கு இந்த பேட்டரியில் ஒரே ஒரு லேயர்லேருந்து இவ்வளோ ஃபயர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேட்டரிக்கு கீழே இருந்த நைஃபையும் கட்டரையும் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். எல்லாமே ஹெவி பிளாஸ்டிக். அதுவே வந்து அந்த அளவுக்கு அந்த ஃபியூ செகண்டில் வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருந்தது. உங்களுக்கு திரும்பவும் ரிவர்ஸில் காட்டுறேன். ஸோ பாருங்கள், அந்த பாயிண்ட் அந்த
இதை மட்டும் எந்த அளவுக்கு ஃபயர் அதிகமாக வந்திருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே எந்த அளவுக்கு வந்து ஃபயர் வந்திருக்குன்ட்டு. ஸோ அதனால தான் பேட்டரியை வந்து சார்ஜ் போட்டுகிட்டே என்றைக்குமே வந்து கேமோ இல்லைனா பாட்டோ கேட்காதீங்க. ஏன்னா ஃபயர் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு இன்ஜுரியும் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து சார்ஜ் போடும்போது சார்ஜ் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் அந்த டைமில் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பேட்ரி வந்து வெடிச்சதுன்னா சில பேர் நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம், உயிரே போயிருக்கு. சில பேருக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிருக்கு. சில பேருக்கு வந்து ஒரு சைடு சதையே போயிருக்கு. அதனால் பேட்டரியை வந்து டெட் பேட்டரியாக தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. அதை விட்டுட்டு குழந்தைங்கிட்ட கொடுத்து வாயில் கடிச்சிக்கின்னு விளாட்றது இந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதையும் வந்து ட்ரை பண்ணாதீங்க வீட்டில். நான் இந்த பேட்டரியை வந்து டிஸ்போஸ் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் ட்ரைனேஜில் பபுள்ஸ் வந்துக்கினே இருந்தது. பேட்டரியை தூக்கி ட்ரைனேஜில் போட்டேன். இருந்தாலும் 3 ஹவர்ஸ்க்கு வந்து பபுள்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இதுவும் எக்யூப்மெண்ட்டும் அந்த அளவுக்கு அந்த பேட்டரியில் இருந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவ்வளோ டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ நல்லா கிட்ட ஊற்று பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு உருகி போயிருக்குன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம தோல் மேலே பட்டுருந்ததுன்னா எந்த அளவுக்கு தீக்காயம் வந்திருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.